வணக்கம் இறைச்சமூகமே. தொடக்க நூல் அதிகாரம் 6 பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வசனம் 1-2 மனிதரின் புதல்வர் புதல்வியர் அப்படின்னா மண்ணுலக முறைப்படி வாழ்பவர்கள், கடவுளை மறந்து பாவம் செய்பவர்கள். தெய்வ புதல்வர் புதல்வியர் அப்படிங்கிறது கடவுளோடு நடப்பவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அஞ்சி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாம பார்ப்பவரை எல்லாம் திருமணம் செய்து கொள்கின்றனர் அப்படிங்கிறது வெறும் உடல் கவர்ச்சியால் இச்சைக்குரிய காரியங்களை அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது மறைப்பொருள். இதுல இன்னொன்னு என்னன்னா, பாவம் எப்போதுமே ரொம்ப அழகானதாகவும் எளிமையானதாகவும் மக்களுக்கு இருந்திருக்கு. அதுவும் இதோட மறைப்பொருள். 3வது 4வது வசனத்துல ஃபர்ஸ்ட் கடவுள் மனிதர்களுடைய ஆயுள் காலத்தை 120 ஆண்டுகளாக குறைக்கிறாரு. அப்புறம் அரக்கர்கள் வாழ்ந்ததையும் சொல்றாங்க. அப்ப பழங்காலத்துல அவங்கதான் பெரு வீரர்களா இருந்திருக்கிறாங்க. வசனங்கள் 5-7 மக்கள் செய்யற தீமைகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கடவுள் மனம் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் மனிதரை அழிக்க அவர் திட்டமிடுறாரு. இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆதாம் அவருடைய 930 வயசுலதான் அவர் இறந்து போறாரு. அப்போ அது வரைக்கும் இருந்த மக்கள் அவர் ஏதேன் தோட்டத்தை அனுபவத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதையும் அவங்க கேட்டு திருந்தல. அந்த கடவுளுக்கு அச்சம் இல்லாம அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ உலகம் உருவாகி ஏறத்தாழ 1655 இருந்து 57 வருஷத்துக்குள்ளதான் இந்த உலக அழிவு நடந்திருக்கும். இது அடுத்த அதிகாரத்துல இன்னும் தெளிவா உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ ஆதாமுடைய அந்த வாரிசு பட்டியல் இருந்துச்சு இல்லையா, அதுல மொத்தம் 9 தலைமுறையினர் இருக்கிறாங்க. அந்த 9 தலைமுறையினருமே அந்த 9 பேருமே இறந்து போனது மாதிரி தான் நமக்கு அந்த கணக்கு வச்சு பாக்குறப்ப தெரியுது. இதுல அந்த 7ஆம் தலைமுறையான மெத்துசேலா இருக்கிறார் இல்லையா, அவர் உலகம் உருவாகி 1656 வருஷத்துலதான் அவர் இறக்குறாரு. அவர் இறந்து போறப்ப அவரோட வயசு 969. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவருமே இறந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் உலக அழிவை வச்சிருந்திருப்பாருன்னு என்னுடைய ஒரு கருத்து நான் சொல்றேன். இப்போ 8ஆம் வசனத்துல நோவாவை பத்தி கடவுள் சொல்வாரு. சோ இதுல என்னன்னா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு கெட்ட விஷயங்கள் நடுவுலையும் தீயவர்கள் நடுவில் நம்ம இருக்கிறப்பையும் நம்ம நேர்மையா இருக்கிறப்போ கடவுளுடைய பார்வை எப்போதுமே நம்மளை இருக்கும் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அதுக்கப்புறம் நோவா பிறக்கிறப்பயே பாத்தீங்கன்னா அதிகாரம் 5லயே சொல்லியிருப்பாங்க. 29வது வசனத்துல அவர் மண்ணின் பாவத்திலிருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பவன் அப்படின்னு தான் அவருக்கு நோவான்னு பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நோவாவோட 500 வயசுலதான் சேம் காம் எப்பேத்து புதல்வர்கள் அவருக்கு பிறந்ததா கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பேலை தயாரிக்கிறத பத்தி கடவுள் வெளிப்படுத்துறாரு. 11-13 வரைக்கும் வசனங்கள்ல மீண்டும் கடவுள் மண்ணுலகின் சீரியேடு வன்முறையை கண்டு கோபம் கொள்கிறார். அப்புறம் அதை அழிக்கிறத நோவாவிடம் சொல்கிறார். 14-22 வரைக்கும் உள்ள வசனம் பேலையோட மெஷர்மெண்ட்ஸ் யாரை கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி கடவுள் எல்லாமே சொல்றாரு. இத நோவாவும் கடவுள் கட்டளையிட்டபடி செய்து முடித்தார் அப்படின்னு தான் இந்த அதிகாரம் முடியுது. இப்ப நோவா பல ஏளன பேச்சுக்கும் வசைமொழிக்கும் ஆளாகி இருப்பாருன்னு சில வீடியோஸ் சில மூவிஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சில ஆராய்ச்சி குறிப்புகளே இருக்கு. ஆனா அவர் கடவுள் மீது கொண்ட அச்சமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் தான் அவர் அந்த வேலையை கடவுள் திறம்பட செய்து முடித்தார். சோ நம்மளும் அதே மாதிரி கடவுளுக்கு உகந்ததை செய்யறதுக்கு என்னைக்குமே வெட்கம் கொள்ளக்கூடாது. அப்புறம் பிறர் என்ன நினைச்சாலும் சரி, நம்ம கடவுளோட பிள்ளைகளாகவே நம்ம எப்போதுமே வாழ வேண்டும். இதுதான் இந்த அதிகாரத்துல நமக்குள்ள மறைபொருள். மீண்டும் அடுத்த இறைவார்த்தையில் நாம் சந்திப்போம். இறைவார்த்தையில் இணைந்திருப்போம்.